இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுத்த அந்த காரைக்குடி மக்களுக்கும் மண்ணுக்கும் பரிசா ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வருக்கே இந்த பெருமை செய்யும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அமைச்சர் பதவி நமக்கு நம் தொகுதிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அளித்த உங்க எல்லாருக்கும் காரைக்குடி வாக்காளர் பெருமக்கள் எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமா என்னுடைய நெஞ்சான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். போயிட்டு இருக்கும்போது ஒரு மாணவர்கள் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. வண்டியை நிப்பாட்டி கவனிச்சாரு. அதில் ஒரு மாணவன் வந்து செருப்பு இல்லாம அந்த வெயில் நடந்து வந்துட்டு இருந்தார். உடனே ஐயா வண்டியை நிப்பாட்டி கொடுத்தீங்க, அப்புறம் செருப்பு போடாமல் நடந்து போறாருன்னு கேட்டது. இல்லை, இந்த வீட்டில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் அந்த பையனுடைய இந்த வெயில் வந்து அந்த பையனுடைய காலை சுட்டுச்சோ இல்லையோ அந்த முதலமைச்சரோட மனசு சுட்டுச்சு. அதனுடைய விளைவாக தான் அத்தனை திட்டங்கள் மாணவர்களுக்காக நம்ம தமிழகத்துக்கு அன்றைய முதல்வர் ஐயா காமராஜரோட அவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்தாங்க. இதோட கருவை என்னன்னா, ஒரு தலைவராக இருக்கிறது மக்களுடைய உண்மையான வழியை உணர்ந்து செயல்படுற ஒரு அரசியல்வாதி, ஒரு தலைவன் தான் உண்மையான தலைவன். அப்படி ஒரு உண்மையான தலைவன் நம்ம நாட்டில் இப்ப கிடைச்சிருக்காரு. அவர் தான் நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர். அப்படிக்கும் பயன்படுற மாதிரி நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக தேசிய நெடுஞ்சாலையிலே ஒரு ஏக்கர் எங்களுக்கு அரசு ஒதுக்கி தந்தால் முழுமையான முறையிலே அந்த இயக்கம் இன்னும் பொதுமக்களும் வியாபாரிகளும் பயன்படுற அளவுக்கு அதை நாங்கள் இயக்கமாக தயாராக இருக்கின்றோம் என்பதை சொல்லி அந்த கோரிக்கையை உங்களுக்கு அளிக்க இருக்கின்றோம். அந்த இடத்தையும் எங்களுக்கு கொடுத்து தர வேண்டுமாறு மீண்டும் பணிகளோடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த சிலை வழங்கப்படுகிறது. அன்றைக்காலே உறுதியை செலுத்தும் உயர்ந்த மனிதனின் சிலையோடு இதோ அந்த விதய படம் நம்முடைய காரியத்தின் அடையாளமாக முதல் முறையாக சிறை வைக்கும் போராட்டம்